அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்வீன் பிபி vlog. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுகிற ரெகுலர் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லாஸ்ட் vlogல ஊருக்கு போய் மாங்காய் பறிச்சோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட எக்ஸ்ட்ரா பறிச்சிருந்தோம், தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இவ்வளோ தான் இருந்தது. இதில் நான் ஒரு 7 மாங்காய் கிட்ட எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு தோல் நீக்கி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 7 மாங்காய் எடுத்திருந்தேன், அதனால 1 கப் வெல்லத்தை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் இட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண மாங்காயில் 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி மாங்காயில் உப்பு இருக்கிறதுனால. இப்போது 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. இப்போது மெல்ட் பண்ண வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வந்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போது வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை தான் நான் சொல்லுவேன். மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது எங்கள் பாட்டி ஸ்டைலில் நான் செஞ்ச மாங்காய் பச்சடி தான். செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.